ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பவர் கிரிட். வரக்கூடிய 2025 வருஷத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 340ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 315ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஹையாக இருக்குது. இப்போ கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி இவங்க ஏற்றுறாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த டெப்டை கழிக்கும் போது நிறைய கரெக்ஷனுக்கு வரணும். அது கொஞ்சம் நிறைய வேல்யூ கம்மியாகும். அதை நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்போ நம்ம புக் வேல்யூ 93 இருக்குது. ஆனால் இப்போ ரீசன்ட் புக் வேல்யூ வந்து screener.inல பார்த்தா 99ன்னு வந்துருச்சு. நம்ம 100ன்னு வச்சோம்னா பார்த்துக்கலாம். புக் வேல்யூ தியரி பிரகாரம் ஏறுச்சுன்னா 400க்கான வாய்ப்புகள் இருக்கும். இவன் ஆல்ரெடி 377 தான் ஹை வச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கிறான். கரெக்ஷன் இறங்கிட்டு இருக்கிறான். என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 22 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 12 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க, 3 பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க, 7 பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ வந்து இந்த வருஷம் நெகட்டிவாக போயிடுச்சு. அடுத்த வருஷம் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம முக்கியமாக ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்குறோம். அது கன்சிக்யூட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த தடவை கூட ஒரு 4000 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி 87,145ங்கிற லெவலில் இருக்குது. ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் நம்ம வந்து ஆனுவல் ரிசல்ட் அக்சஸ் பண்ணுறது, பேலன்ஸ் ஷீட் அக்சஸ் பண்ணுறது 2024 மார்ச்சோட ரிப்போர்ட்டை தான் நம்ம அக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ 2024 மார்ச்சில் ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட்டு 1% இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கு. ரெவென்யூ 0.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, அப்போ இந்த 2024 ப்ராஃபிட் மார்ஜின்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 85ன்னு இருக்குது. அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் வந்து 87% இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 34% இருக்குது. இபிஎஸோட லெவல் பார்த்தோம்னா 17.7ன்னு இருக்குது. இது போன இபிஎஸை கம்பேர் பண்ணுவோம். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 2023 கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இவன் இந்த 2023 செப்டம்பருக்கு பிறகு போனஸ் ஷேர் கொடுத்தான். அப்போ அந்த போனஸ் ஷேர் கொடுத்ததுக்கு பிறகு அது அட்ஜஸ்ட் ஆகிட்டு தான் இந்த ரிசல்ட் வந்திருக்கும். அதனால இதை கம்மின்னு நம்ம சொல்ல முடியாது. இதை 3 டைம்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா போனஸ் வந்து 1:3ன்னு கொடுத்துருக்குறான். அப்படி வரும்போது நம்ம வந்து ஒரு டைமோ 2 டைமோ நம்ம மேலே தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்படின்னா கம்மின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. அவ்வளோதான் நமக்கு பொறுப்பு. இப்போ நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து இயர் ஆன் இயர் செக் பண்ணும்போது, அதாவது செப்டம்பர் 2024 செப்டம்பர் 2023 நம்ம கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 0.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 2.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நான் நேராக வந்து இபிஎஸோடைய லெவலுக்கு வந்துடுறேன். இபிஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கன்சிக்யூட்டிவாக 5 குவார்ட்டராக வந்து 4.1லேருந்து 4.5ங்கிற லெவல்லையே எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ரேஞ்சுக்குள்ளேயே எடுத்துகிட்டு இருக்கிறான். ரேஞ்சு பவுண்ட் ஆகியிருக்கிறான். அதே மாதிரி இபிஎஸோட டிடிஎம்மும் பார்த்தோம்னா 16.5லேருந்து 16.9ங்கிற லெவல்லே ரேஞ்சு பவுண்ட் ஆகிட்டு இருக்கிறான். இப்போ இவன் இதை உடைச்சாத்தான் மேலே போக முடியும். மேலே போகும். இதை காட்டிலும் கம்மியாக எடுத்துட்டான். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2-3 குவார்ட்டருக்கு ஸ்டாக்னேட் ஆயிடுச்சுனாக்க இது வந்து கரெக்ஷனுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம வந்து இதில் வந்து மேலே உடச்சி போனால் தான் அடுத்த ஏற்றம் இருக்கணும். இல்லாட்டி நம்ம வந்து மார்க்கெட்டை ஏற்றுனா தான் உண்டு. சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு க்ரோத்துக்கான என்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 6.7% இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆல்ரெடி 17 ரூபா இபிஎஸ் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிருக்கு. அதில் 6ன்னு நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம். லோயஸ்ட் எஸ்டிமேஷன் 16.4 ஆகும். கரண்ட் எஸ்டிமேஷன் 17.4 ஆகும். ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 17.4 இருக்குது. ஹையஸ்ட் எஸ்டிமேஷன் 19.3 இருக்குது. இப்போ இவன் ஆவரேஜ் எஸ்டிமேஷனை எடுத்தாலே அந்த ரேஞ்ச் பவுண்டை உடைக்கிறான்னு அர்த்தமாகுது. சரசரன்னு மேலே ஏறுறதுக்கான ஒரு நம்பிக்கை இருக்கும், வாய்ப்பு இருக்கும். அதனால இவன் வந்து அடுத்தது எப்படி பண்ண போகிறான், அடுத்த 2 குவார்ட்டருக்கு எப்படி ரிசல்ட்டை கொண்டு வர போகிறாங்கிறத பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து நம்ம மேலே ஏறுறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கணும்.
இப்போ இந்த சூழல்ல எம்எஃப் தன்னோட ஹோல்டிங்கில் 0.65% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் 0.47% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபேர் ப்ரைஸ் 188ன்னு இருக்குது. அப்போ இந்த 188க்கு இவன் 1.5 மடங்கு தான் ஏறி இருக்கிறான், 2.5 மடங்கு வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட இபிஎஸ் டிடிஎம் ஆவரேஜ் இபிஎஸ் டிடிஎம் வந்து நமக்கு 17 தான் வருது. இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ப்ரைஸை நம்ம பார்க்கலாம். பிளாஸ்ட் தியரியில் என்ன சொல்லுது, 200 உடைச்சு மேலே போச்சுனாக்கா அடுத்த 500க்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இப்போ 500க்கு ஸ்கோப் இருக்குன்னு வருது. நம்மளோட இந்த ரெகுலர் இது வந்து இபிஎஸோட தியரியில் 267லேருந்து 376க்குங்கிறது காட்டிக்கிட்டு இருக்கு. அது 376 வந்துட்டு தான் இவன் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நமக்கு சப்போர்ட் 313 எடுக்கணும். 313 உடைச்சிட்டான்னா 300, 267க்கான வாய்ப்புகள் இருக்குது. 315ல் இருக்கிறான், கீழே உடைக்கிறானான்னு பார்ப்போம். 313 உடைச்சிட்டான்னா 300, 267க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இந்த மாதிரி 3 ஃபார்முலாலையும் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸஸை வந்து நான் வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பாயிண்ட் லெவல், அதாவது சைக்கிளோட பிரேக் பாயிண்ட் லெவலில் தான் இருக்கிறான். 287லேருந்து 357ங்கிறது இதோட ரேஞ்சு. இப்போ இவன் இதில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்டான 315, 16ங்கிற லெவலில் இருக்கிறான். இவன் இதை கீழே உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னாக்க 287ல் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 256ங்கிற இந்த மிட் பாயிண்டில் சப்போர்ட் எடுக்கலாம். சப்போஸ் இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சிட்டான்னா S1 ரீஜனான 226லேருந்து 175க்கான வாய்ப்புகளாக வரும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இவன் இங்கே அடுத்தடுத்து அவன் அந்த எஸ்டிமேஷனான இபிஎஸ்ஸை கொடுத்து மேலே போனால் தான் அடுத்தது. சரி, சப்போஸ் இவன் வந்து இங்கே சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தோம் 287, சப்சிக்வெண்ட்டாக வரணும்னா 287, மிட் பாயிண்டான 256, அதுக்கப்புறம் சப்போர்ட் ஒன்னான 226லேருந்து 175ங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்டும். புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டா அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த 357, 360, 67ங்கிறத உடச்சி இவன் மேலே போகும்போது மிட் பாயிண்டான 397 நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு. அதை உடச்சி இவன் மேலே போயிட்டான்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு 438லேருந்து 538. 438க்கும் 538க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு 488. ஸோ இப்போ மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸு 438லேருந்து 538க்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவன் என்ன பண்ணுறான், இவன் வந்து மிட் பாயிண்ட்டை உடைச்சான்னா அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவன் வந்து பாக்ஸாக தான் ஏறிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், பாக்ஸாக தான் ஏறி இருக்கிறான். மிட் பாயிண்டில் இவன் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கலை, பாக்ஸாக தான் ஏறிட்டு இருக்கிறான். அதனால அடுத்ததும் பாக்ஸை தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரொவைடட் இவனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். இபிஎஸ் இந்த ரேஞ்ச் பவுண்டை உடச்சி, இபிஎஸோட டிடிஎம் இந்த ரேஞ்ச் பவுண்டை உடச்சி மேலே போனான்னாக்க அடுத்த கட்டத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போவாங்க. இல்லாட்டி இது வந்து அந்த புக் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்ஷனை போட்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.